வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கிரெடிட் கார்டு நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை பற்றி நம்ம யோசிக்கணுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான குவிஸ். கிரெடிட் கார்டு இந்தியாவில் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண பேங்க்கோட நேம் என்ன? இந்த குவிஸுக்கான ஆன்சர் நான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம யோசிக்க வேண்டியது, எதுக்கு நம்ம கிரெடிட் கார்டு தேவைப்படுது? நமக்கு இப்போ தேவைப்படுதா? எதுக்காக தேவைப்படுது? இந்த விஷயத்த நீங்கள் யோசிங்க. அடுத்து, நீங்கள் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவல் கிடைக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்துட்டு சம் 20,000 சேலரி வாங்கிட்டுருக்கீங்க. அதில் 10-15,000 லோன் அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே நீங்கள் பேங்க்குக்கு பே பண்ணுறீங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் உங்களுக்கு கிரெடிட் கார்டு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குமான்ற விஷயத்தையும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அடுத்து, நீங்கள் ஒன்ஸ் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதை செலவு பண்ணுறீங்க. அந்த செலவு பண்ணுறதை நம்ம ரெகுலராக, அதாவது எக்ஸாம்பிள் 5,000 அந்த மந்த் செலவு பண்ணிங்க. அந்த 5,000 நெக்ஸ்ட் மந்த் அந்த பில் டேட்டில் நீங்கள் பே பண்ணுவீங்க. அது உங்களால் முடியுமா? அதையும் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அந்த டியூ டேட்குள்ளே நீங்கள் செலவு பண்ணதை பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ₹1 கூட இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இல்லை, நான் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுவேன், அதாவது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவேன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 30-40% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற சிச்சுவேஷன் வரும். அப்புறம் அந்த கிரெடிட் கார்டு நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபீஸ்லாம் இருக்குது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நிறைய மார்க்கெட்டில் ஃப்ரீ கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இல்லாத கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது, அப்புறம் வேறு ஹிடன் சார்ஜஸ் இல்லாத கிரெடிட் கார்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து, என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் ரிவார்ட்ஸ்லாம் அந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அமேசான் போர்ட்டலில் ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு ப்ரமோட் பண்ணுறாங்க. அந்த கார்டை பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குகிற பர்ச்சேஸ் அமேசானுக்கு 5% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்குகிற கிரெடிட் கார்டு நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கான கரெக்டான கார்டையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். அப்புறம் உங்கள் கிரெடிட் கார்டு ஃப்ராட் எல்லாம் இன்னும் வேறு என்னென்னலாம் விஷயத்த நம்ம கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை வாங்குறதுக்கு முன்னாடி நான் மைண்டில் வச்சுக்கணும். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இல்லை வேறு ஏதாவது கிரெடிட் கார்ட்ஸை பற்றி டவுட் இருக்குனாலையும் நீங்கள் என்னோட ஷேர் பண்ணலாம். இந்த சீரியஸ் நிறைய கிரெடிட் கார்ட்ஸை பற்றி நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு கிரெடிட் கார்டை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது மணி டாக். ஒரு நிமிஷம் இருங்க. நான் முதல்ல சொன்ன குவிஸுக்கான ஆன்சர் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. அவங்க தான் 1980 ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் கிரெடிட் கார்டு லான்ச் பண்ணாங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மணி டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது மணி டாக்.